Good morning students. இன்னைக்கு நம்ம Jan 2025 ஓட accounting questions பார்க்க போறோம். ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு commerce and management. Let's go to commerce பார்த்துக்கலாம் நம்ம ஸ்டார்ட்ல Jan 2025 first question. I'll give 10 seconds for each question. Go for it. Let's see. I'll explain the question. இது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல இந்த கொஸ்டின் இருக்கு. ஜென்ரலி மட்டீரியல் வேரியன்சஸோட ஃபார்முலா தான் நீங்க மேட்ச் பண்ணணும். டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்சஸ்க்கு ஃபார்முலா என்ன, ப்ரைஸ் வேரியன்சஸ்க்கு ஃபார்முலா என்ன, யூசேஜ் வேரியன்சஸ்க்கு ஃபார்முலா என்ன, மிக்ஸ் வேரியன்சஸ்க்கு ஃபார்முலா என்ன. நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முந்தி ஐ கிவ் யூ 10 செகண்ட், மேக் எ கெஸ். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Yes, the correct answer is 3. Option number 3. You can see the formula here. இங்கே நீங்கள் ஃபார்முலா பார்த்துக்கலாம். நான் மேட்ச் பண்ணுறோம், உங்களுக்கு ஞாபகம். ஃபார்முலாவோட கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம. ஆல்ரைட், ஏக்கு என்ன இருக்குது? ஏக்கு 4 இருக்கா? ஏ என்ன கேட்டிருக்காங்க? மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்சஸ். ஸோ காஸ்ட் வேரியன்சஸ் இங்கே இருக்கா? ஆல்ரைட், ஃபார்முலா என்ன இருக்குது? ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட். ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட். ஸோ likewise you can see the answers. I gave the answer. It just match the formula based on the concepts. All right, next. Prepaid insurance is which type of account? Is it real? Is it personal? Is it nominal? Or is it real and nominal both? I'll give 10 seconds. Go for it. Okay, your correct answer is personal account. Why personal account? Let's see the explanation. Alright, personal account means it's like there are 3 types of personal account. Natural personal account. Natural personal accounts na generally natural person oda பேரு. For example, Vijay account, Ajit account, Mustafa account ஒரு natural person oda பேரு. ரெண்டாவது type artificial person. Artificial person means business and organization's name, like Sarvana store, Lights Colony Club account. Representative account na இது பாருங்க, இது ரொம்ப முக்கியம். இங்க தான் கன்ஃபியூஸ் பண்ணி கேட்குறாங்க. எக்ஸாக்ட்லி கன்ஃபியூஸ் பண்ணி இல்லை, ஜனங்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகிறோன்ட்டு அவங்களுக்கு தெரியும். பிகாஸ் கம்பெனி அக்கௌண்ட் அப்போ நேச்சுரல் பர்சன் அக்கௌண்ட் தெரியும் மக்களுக்கு, பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஆனால் இது பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது. Anyway, representative accounts are accounts that represents a specific type of work. ஒரு குறிப்பான டைப் ஆஃப் ஒர்க்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள், அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அக்கௌண்ட். நம்பர் 2, அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட், ப்ரீபெய்ட் அக்கௌண்ட். ஆர் இன் அதர் வேர்ட், இட் ரிப்ரசென்ட் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ரீபெய்டு. இது மட்டும் ஞாபகம். Every outstanding account and every prepaid account represent representative account, and that is one of the type of personal account. Is that clear? So prepaid insurance, prepaid, because it is prepaid, it comes under personal account. Let's move to the next one. Real account enna, adoda explanation, adoda type kuda neenga paathunga. Normal account oda details neenga paathukalam. Neenga next question la pogalam. Which one of the following consists of comparing entries? Comparing entries in the books of accounts with a documentary evidence support thereof. இது 4 கான்செப்ட்ல எந்த கான்செப்ட்ல நம்ம என்ட்ரி சரி பார்க்குறோம் வித் டாக்குமெண்ட். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் இஸ் இன்டர்னல் செக், நம்பர் 2 இன்டர்னல் கண்ட்ரோல், நம்பர் 3 வவுச்சிங், நம்பர் 4 வெரிஃபிகேஷன். உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். எஸ், த கரெக்ட் ஆன்சர் இஸ் வவுச்சிங். வவுச்சிங் தான் உங்களோட என்ன என்ட்ரிஸ், புக்கில் என்ட்ரிஸ் என்ன போட்டிருக்கீங்க அதோட என்ட்ரிஸ்க்காக எவிடன்ஸ் சரி பார்க்குறது. தட் இஸ் நோன் அஸ் வவுச்சிங். ஓகே, இன்டர்னல் செக் எதுக்கு கரெக்டான ஆன்சர் இல்லைனாக்கா, தட் டீல்ஸ் வித் டிவிஷன் ஆஃப் ஒர்க் வித் அன் ஆர்கனைசேஷன் டு ப்ரிவெண்ட் ஃப்ராட் அண்ட் எரர்ஸ். இன்டர்னல் கண்ட்ரோல் இஸ் நாட் தி கரெக்ட் ஆன்சர் பிகாஸ் இட் ஃபோக்கஸ் ஆன் பாலிசி அண்ட் ப்ரொசீஜர் இம்ப்ளிமெண்டட் பை கம்பெனி. வெரிஃபிகேஷன் எதுக்கு தவறான ஆன்சர்னா, இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கன்ஃபார்மிங் த எக்ஸிஸ்டன்ஸ். சரியா, அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டியோட எக்ஸிஸ்டன்ஸ் ஓனர்ஷிப் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான்
வெரிஃபிகேஷன் நடக்குது. ஆனால் வாட்சிங் பொறுத்தவரைக்கும் இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் வெரிஃபைங் த டிரான்சாக்ஷன், verifying the transaction recorded in the books of account by checking them against the supporting document. Is that clear? That's why vouching is the correct answer. Next question. Alright, which of the following statements are correct? See, 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் படிக்கலாம். நான் உங்களுக்கு முழுசாக 20 செகண்ட் தரேன், நீங்கள் படிச்சிங்க and guess the answers. Okay, I'll read it out for you. Calls in advance is the amount paid by the shareholders in excess of amount due from them, but when the number of share applied is more than the number of share offered to the public for the subscription is the issue is termed as under subscription. Section 949 of the Company Act prohibits the issue of shares other than sweet equity shares at discount. Fourth, unless and until the forfeited shares are reissued, the balance of the shares forfeited account will be deducted from the paid up capital. The securities premium is an amount in excess of nominal value of face value of the securities. Which are the statements are correct? I'll give 10 seconds. Your time starts now. The correct answer is only A and E. Is that clear? மூணு இட்ஸ் அ செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி திங். ஐ டோன்ட் திங்க் ஸோ எக்ஸ்பிளனேஷன் இஸ் ரிக்வயர்ட். எல்லாமே கிளியராக இருக்குது. ஸோ இந்த மூணு தவறான ஆப்ஷன். லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். அரேஞ்ச் தி ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ப்ரிப்பேரிங் ப்ராசஸ் அக்கௌண்ட். ப்ராசஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேர் தேர் இஸ் அன் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். See, ப்ராசஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா யூஜியில் ப்ராசஸ் அக்கௌண்ட் வேறு மாதிரி இருக்கும், பிஜியில் ப்ராசஸ் அக்கௌண்ட் வேறு மாதிரி இருக்கும். யூஜியில் ப்ராசஸ் அக்கௌண்ட் டபிள்யூஐபி இல்லாத இருக்கும், ஆனால் பிஜியில் ப்ராசஸ் அக்கௌண்ட் டபிள்யூஐபி சேர்ந்து இருக்கும். டபிள்யூஐபி இருந்துச்சுன்னா அப்புறம் FIFO மெத்தடாக இதெல்லாம் பல மெத்தட்ஸ் இருக்குது. இஸ் இட் கிளியர்? ஸோ ஜென்ரலி டபிள்யூஐபி இருந்துச்சுன்னா ப்ராசஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் என்ன, ஃபஸ்ட்டு என்ன ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, செகண்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, அதை தான் கேட்டிருக்காங்க. இங்கே என்னென்ன ஆப்ஷன் கரெக்டாக ஆப்ஷன் கீவன் இருக்குது. ப்ரிப்பேர் ப்ராசஸ் அக்கௌண்ட், ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இவாலுவேஷன் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் பர் ஈக்குவலண்ட் யூனிட் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவலண்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது. டிட்டர்மைன் அண்ட் அனலைஸ் தி நம்பர் ஆஃப் ஃபிசிக்கல் யூனிட் இன் த ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்புட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த ப்ரீவியஸ் அண்ட் அவுட்புட். ஓகே, ஐ கிவ் 10 seconds, go for it. The correct answer is option number 2. Why 2? Because understand, first of all இங்கே பாருங்கள் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பனிங் இன்ட்ரடியூஸ் யூனிட் இருக்குல்ல, அது நீங்கள் சரி பார்ப்பீங்க. ப்ரீவியஸ் இயர் இல்லைங்க ப்ரீவியஸ் மந்த்லேருந்து என்ன அவுட்புட் இந்த மந்த்துக்கு இன்புட்டாக வருதுன்ட்டு ஃபஸ்ட்டு இது டிட்டர்ன் பண்ணிங்க. தட் இஸ் ஆப்ஷன் இ. திஸ் இஸ் ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட், யூ வில் ப்ரிப்பேர் ஈக்குவலண்ட் ப்ரொடக்ஷன். This is 1, this is 2. Third, you will prepare equivalent unit. Third. Fourth, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இவாலுவேஷன். கடைசியில் தான் நீங்கள் ப்ராசஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் WIP. ஸோ ரிவர்ஸ் இது கரெக்ட் ஆர்டர், EDCVI. ஆல்ரைட், நெக்ஸ்ட். Current assets are rupees 4 lakh. Inventories are rupees 2 lakh. Working capital is 2,40,000. Calculate current ratio. உங்களுக்கு கரண்ட் அசெட் கொடுத்துருக்காங்க, இன்வென்ட்ரி கொடுத்துருக்காங்க, ஒர்க்கிங் கேபிட்டலோட அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இது 3 இன்ஃபர்மேஷன் வச்சு கரண்ட் ரேஷியோ கேல்குலேட் பண்ணுங்கள். சரியா? இது கெஸ் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை, நான் இப்போ சால்வ் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகங்க, உங்களுக்கு இந்த கொஷனில் இன்வென்ட்ரி நம்மளுக்கு தேவையற்ற விஷயம், தேவை இல்லாத விஷயம். எப்படி நம்ம பாருங்கள். சரி, ஒர்க்கிங் கேபிட்டல் இன்ஃபர்மேஷன் இருக்கா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் சால்வ் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் கேபிட்டலோட ஃபார்முலா என்ன? கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. சரி, இதில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 2,40,000. கரண்ட் அசெட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 lakh மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. ஸோ நீங்கள் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணிங்களா? கரண்ட் லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 4 lakh மைனஸ்
240. So 4 lakh minus 240 will be 1,60,000. Current liability கிடச்சிச்சா? You got the current liability. இப்போ கடைசியில் என்ன கேட்டிருக்காங்க அது பாருங்க. current ratio கேட்டிருக்காங்களா? I change the pen. சரி, current ratio கேட்டிருக்காங்களா? current ratio is equal to current asset upon current liability. ஸோ current asset எவ்வளோ? 4 லட்சம் கொடுத்துருக்காங்களா கொஷனில்? ஓகே, டிவைட் பை current liability நம்ம இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 1,60,000. இது நீங்கள் டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணுங்கள், இல் கெட் அன் ஆன்சர். 40 கேன்சல் பண்ணி இது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் 22.5 ஆன்சர் வரும். எஸ், இந்த ஆன்சர் தான் வரும். நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்கள், யூ வில் கெட் 2.5:1. ஸோ இன் that way B is the correct answer. Is that clear? Next, determine PV ratio. See, இது பாருங்கள், இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது. எப்பயுமே let me tell you one thing, நான் பெரிய விஷயம் சொல்லலை. marginal cost இது 100% இல்லை, 100% கூட 200% ஷூர் ஐ வில் சே. ஆக்சுவலி 200% இருக்காது, ஆனால் சொல்கிறதோட முக்கியத்தை பிடிச்சிக்கிங்க நீங்கள். அவ்வளோ முக்கியம் இது. ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும், இல்லைனாக்கா பல டைம் கடைசியில் பேசேஜில் 5 கொஷின் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வீடியோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் கூட ஃப்யூச்சரில் கான்செப்ட் பேஸ் சீரீஸில் கொண்டு வரலாம். எனிவே, லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். டிட்டர்மைன் பிவி ரேஷியோ. சரியா? பிவி ரேஷியோ உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் டோட்டல் ஃபிக்ஸ் ஆசெட் கொடுத்துருக்காங்க 12,000, ஆக்சுவல் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 48,000, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கொடுத்துருக்காங்க 8,000. ஸோ இந்த பேசஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபிக்ஸ் என்ன கேல்குலேட் பண்ணணும்? பிரேக் ஈவன் பாயிண்ட் கேல்குலேட் பண்ணணும். பிரேக் ஈவன் பாயிண்ட் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிவி ரேஷியோ கேல்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தெரியுமா? கிவன் இன்ஃபர்மேஷன். ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகங்க, உங்களுக்கு ஃபார்முலா பாய் ஹார்ட்டாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, எந்தெந்த ஃபார்முலா என்னென்ன இருக்குது உங்களுக்கு தெரியணும். மூணாவது, எத்தனை ஃபார்முலா எந்த பொருள் ரிப்பீட் ஆகுது அடிக்கடி, எந்த விஷயம் ரிப்பீட் ஆகுது அடிக்கடி, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாலாவது, ரொம்ப முக்கியமாக, எந்த இன்ஃபர்மேஷன் கீவன் இருக்குல்ல, அது பேஸ் பண்ணி என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குது? ஆக்சுவல் சேல்ஸ் இருக்குது, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்குது, டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் இருக்குது. இது 3 வச்சு என்ன கண்டுபிடிக்கலான்ட்டு உங்களுக்கு தெரியணும். தேட் வில் கம் ஆஃப்டர் ப்ராக்டிஸ். சரியா? இப்போ நம்மளுக்கு தெரியும் ஆக்சுவல் சேல்ஸ், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இது நம்ம பிஇபி கேல்குலேட் பண்ணுறதுக்கு உதவுது. பிஇபி ருபீஸில் ஃபார்முலா என்ன நீங்கள் பார்த்துங்க. ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஆக்சுவல் சேல்ஸ் எவ்வளோ? 48,000 மைனஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இஸ் 8,000. என்ன கிடச்சிருச்சு? நம்மளுக்கு பிஇபி கிடச்சிருச்சு. நம்பர் 2. சரியா? டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்ட் ருபீஸில் இருக்குது, பிஇபி ருபீஸில் இருக்குது. ஸோ பிஇபியோட ஃபார்முலா பார்க்கலாம். நம்ம இன்னொரு ஃபார்முலா இருக்குது பிஇபியோட. ஃபிக்ஸ் காஸ்ட் டிவைட் பை பிவிஆர். சரியா? பிஇபி எவ்வளோ கிடச்சிச்சு நம்மளுக்கு? மேலே 40,000. ஃபிக்ஸ் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷனில்? 12,000 டிவைட் பை பிவிஆர் தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், வில் கெட் பிவிஆர் இஸ் ஈக்குவல் டு 12,000 divided by 40,000. 12,000 divided by 45 பண்ணிங்கன்னா 0.3 வரும். 0.3 means it means 30%. So 30% is the correct answer. Alright. See, கொஞ்சம் நீட்டாக தான் லாஸ்ட்டு பல பிபிடியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக எழுதலை. இதில் கொஞ்சம் நீட்டாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இது பிபிடி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Next question. Which of the following statement are true regarding admission of a new partner? சரியா? And this statement, according to section 25 the Indian Partnership Act 1932, a person can be admitted as partner. New profit sharing ratio is the ratio in which all the partners, including new partners, will share profit, future profit and losses. All partners share. New profit share is equal to profit share sacrifice minus old profit share. Sacrifice
ratio is equal to old profit share minus new profit share. E, the profit or loss which arises from revaluation account will be transferred to partners capital account. இந்த 5 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன்? ஐ கிவ் யூ 15 செகண்ட்ஸ், கோ ஃபார் இட். சரி, எதுக்கு கெஸ் பண்ண சொல்கிறது தெரியுமா? நீங்கள் நேரடியாக நீங்கள் நம்ம ரியல் டைமில் கம்யூனிகேட் பண்ணல, ஆனால் கெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? சரி, இந்த கொஷனில் என்னவா இருக்கும் அனுப்பிட்டு கெஸ் பண்ணால் அட்லீஸ்ட் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களோட மைண்டில் அதிக நேரம் மாதிரி உட்காரும். அதுதான் கொஞ்சம் திங்க் பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு நான். சரி, திங்க் பண்ணுங்கள். Which of the following statements are true? Yes, only B, D, E. See, B, D, E. இது எதுக்கு த்ரூனாக்கா நீங்கள் பார்த்துக்கலாம். செல்ஃப் ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு சொல்லும். நம்ம எது ஃபால்ஸு, ஏசி ஃபால்ஸ் எதுக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஏ என்ன சொல்கிறாங்க? செக்ஷன் 25 பொறுத்தவரை 1932 ஆக்டில் எ பர்சன் கேன் பி அட்மிட்டட். அது எதுக்கு ஃபால்ஸ்ன்ற நம்ம பார்க்கலாம். நியூ ப்ராஃபிட் ஷேர் கூட பார்க்கலாம். ஓகே, Section 25 of the Partnership Act deals with liability of a partner, not the admission of the partner. 25 இருக்குல்ல, அது liability பார்ட்னரோட liability குறிப்பாக தான் டீல் பண்ணுது. ஆனால் Section 31 of Partnership Act deals with admission. That's why it is wrong. C, incorrect. Then new profit sharing ratio is equal to new profit share is equal to profit share sacrifice minus old profit share. Incorrect, because the correct formula is new profit share is equal to old profit share plus profit share gain. இந்த ஃபார்முலா தவறு. இதுக்கு தான் இது 2 ஸ்டேட்மெண்ட் தவறு. மற்ற என்ன கரெக்டாக இருக்குது நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட், வெரி இம்பார்ட்டண்ட், 100% ஷார்ட் கொஷின், 100% கொஷின். I'll give 10 seconds. See, principles of accounting இருக்குது, ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இருக்குது, அது நீங்கள் பார்க்கலாம். Conservation, dual aspects, separate business entity and consistency. I'll give 10 seconds, go for it. Yes, I think it's the easiest one. I think எல்லா பெரும்பாலா எல்லா அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தெரிஞ்சது தான். இஸ் இட் கிளியர்? ஐ ஜஸ்ட் மார்க் இட். கன்வர்சேஷன் பேசிக்லி மீன்ஸ் நம்ம ஃப்யூச்சர் ப்ராஃபிட்டை நான் அவ்வளோ முக்கியத்தில் கொடுக்குறது இல்லை, ஆனால் ஃப்யூச்சர் லாஸ் வர மாதிரி இருந்தால் இன்றைக்கே அதை பற்றி கவலைப்பட்டுட்டு இன்றைக்கே அதுக்காக நடவடிக்கை எடுக்கிறது. ஆல்ரைட். டியூல் ஆஸ்பெக்ட், டியூல் புக் என்ட்ரி சிஸ்டம், டெபிட் கிரெடிட் ஒரு என்ட்ரிக்கு 2 எஃபெக்ட்ஸ் எப்பயுமே இருக்க தான் செய்யுது. செப்பரேட் பிஸ்னஸ் என்டிட்டி மீன்ஸ் பிஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட். உங்கள் கவர்மெண்ட்டோட பார்வையில் பிஸ்னஸ் ஒரு வேறு, அப்புறம் ஓனர்ஸ் வேறு, அதுதான் செப்பரேட் பிஸ்னஸ் என்டிட்டி. கன்சிஸ்டன்சி மீன்ஸ் இட் இஸ் அஸ்யூம் தட் எப்பயுமே இந்த பிஸ்னஸ் இருக்குன்ட்டு அர்த்தம். தட் இஸ் கன்சிஸ்டன்சி. ஐ திங்க் இட்ஸ் வெரி ஈஸி. இப்பயும் இந்த கொஷின் கூட சில பேருக்கு தெரிலண்ணா, ஐ மீன் ஜஸ்ட் கிவிங் எக்ஸாம்பிள். இப்பயும் இது உங்களுக்கு புரியல, இது என்னடா புதுசாக இருக்குது, நம்மளுக்கு நியூவாக இருக்குது, படிக்காத மாதிரி இருக்குதுன்ட்டு கூட நினச்சிங்கன்னா அப்போ கூட நீங்கள் கரெக்டாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி பாருங்க. சி, there is a word of dual. Dual means what? Two folded 2. மார்க் பண்ணிக்கலாம். பிக்கு 3, பிக்கு 3 இருக்கா? பிக்கு 3 4ல் எவ்வளோ இருக்குது? ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனில் தான் இருக்குது. இதில் இல்லையா கேன்சல் பண்ணுங்கள், இது இல்லையா கேன்சல் பண்ணுங்கள். இப்போ இந்த 2 ஆப்ஷனில் கரெக்ட் பண்ணுமா? ஓகே. அப்பயும் பாருங்கள், இங்கே இன்னொரு வேர்டு இருக்குது, செப்பரேட். செப்பரேட் நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். நான் ரிப்பீட் பண்ணி டைம் கூட விரும்பலை. சிக்கு 3, சிக்கு 3, சிக்கு 2, சாரி, சிக்கு 2, சிக்கு 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதர்வைஸ் ஆல் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நோ த டெஃபினேஷன். எனிவே, தேங்க்யூ. நெக்ஸ்ட். ஆல்ரைட், காமர்ஸோட 9 கொஷின் முடிஞ்சிச்சு. இப்போ மேனேஜ்மெண்ட்டோட 8 ஃபர்தர் கொஷின்ஸ் இருக்குது, நம்ம என்னென்னு பார்க்கலாம். சி, மேனேஜ்மெண்ட் மோர் ஆன் தியரி கான்செப்டில், தியரி ப்ளஸ் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஏறக்குறைய சேமாக தான் இருக்கும், சிமிலராக இருக்கும். நம்ம பார்க்கலாம் ஒன்றுனா பாருங்கள். ஃபர்ஸ்ட், அரேஞ்ச் த ஃபாலோயிங் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அக்கார்டிங் டு த நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். சரியா? இதுக்கு தான் இந்தியன் ஏஎஸ் ஸ்டாண்டர்ட், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு பாய் ஹார்ட்டாக தெரியணும். ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். ஆனால் மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரை 2 கொஷின் வந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு கொஷின், இன்னொரு கொஷின் பார்க்க போகிறோம். எனிவே, ஸோ இது கேஷ் ஃப்ளோ, இன்கம் டேக்ஸ், ரெவென்யூ, ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட், பாரோயிங் காஸ்ட். இதோட அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் என்ன, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் நம்பர் என்ன,
அதோட அசெண்டிங் ஆர்டர் என்ன அதான் தீர்மானம் பண்ணணும். உங்களுக்கு திங்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு 10 செகண்ட் தர யோசிக்க. Alright, the correct answer is 3. Why? Let's see. Very first, as per 3 is concerned, A is the first one, cash flow statement. Cash flow statement பாருங்க, Indian Accounting Standard 7, AS 7. Alright, next B means income tax. பாருங்க income tax எங்க இருக்கு? Income tax 12, Accounting Standard 12. C, third D இருக்கு, that is property and plant. அதுக்கு கீழே இன்கம் டேக்ஸ் கீழே இருக்கு பாருங்க, அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 16. ஃபோர்த்துக்கு சி சொல்லியிருக்கு, அதுக்கு மேலே சி வருது. சி மீன்ஸ் ரெவென்யூ. இங்கே பாருங்க, அதுக்கு 1 விட்டு ரெவென்யூ இங்கே இருக்குது, அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 18. ஸோ கடைசியில் இ இருக்குது பாரோயிங் காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 23. இதோட சீக்வன்ஸ் அசெண்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு பை ஹார்ட் பண்ணணும். 5 ஸ்டார் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகங்க. நெக்ஸ்ட் சரி, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின் மேனேஜ்மெண்ட்டில் வந்திருக்கு. சுற்றி வலிச்சு கேட்டிருக்காங்க. இதில் கேல்குலேஷன் ரொம்ப பெருசாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி சால்வ் பண்ணுறதுக்கு. இது கெஸ் பண்ணுறதுக்கு அவசியம், நானே சால்வ் பண்ணுறேன். ஃபண்டமெண்டலி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க. எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு இது தெரிஞ்ச விஷயந்தான். கரண்ட் ஆசெட்டும் குயிக் ஆசெட்டில் என்ன வித்தியாசம் இருக்குது? கரண்ட் ஆசெட்டில் நம்ம வெறும் ஒரு விஷயம் மைனஸ் பண்ணி இன்வென்ட்ரி மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக் ஆசெட் கிடச்சிக்கும். இந்த கொஷின் கான்டெக்ட் பொறுத்த வரைக்கும். இஸ் இட் கிளியர்? அதுமாதிரி ப்ரீபெய்டும் மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஆசெட் மைனஸ் இன்வென்ட்ரி மைனஸ் பண்ணால் உங்களுக்கு குயிக் ஆசெட் கிடச்சிக்கும். இஸ் இட் கிளியர்? இது ஞாபகம். அதே மாதிரி கரண்ட் லைபிலிட்டியில் ஒன்றும் மைனஸ் பண்ணுற அவசியம் இல்லை, உங்களுக்கு குயிக் லைபிலிட்டி கிடச்சிக்கும். ஸோ இன் அதர் வேர்ட், கரண்ட் லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு குயிக் லைபிலிட்டி. இது மட்டும் புரிஞ்சுங்க, சரியா? பட் கரண்ட் ஆசெட் இஸ் நாட் ஈக்குவல் டு குயிக் ஆசெட். But if you subtract inventory from current asset, the balance, automatically the current asset will convert it into quick asset. First of all, fundamentally understand this thing. We'll solve this question. Let's see. Current ratio is given 3.5:1 and quick ratio is given 2.5:1. So current asset quick asset ratio rendu kuduthirukanga. If excess of current asset over quick asset represent the by inventory is rupees 24,000. என்ன டிஃப்ரென்ஸு? கரண்ட் ஆசெட்க்கும் குயிக் ஆசெட்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இன்வென்ட்ரியோட வேல்யூ தான் வித்தியாசம் இருக்குது. 24,000 சொல்கிறாங்க. இஸ் இட் கிளியர்? ஸோ கேல்குலேட் கரண்ட் ஆசெட் ரேஷியோ. ஸோ இன் அதர் வேர்ட், இதுதான் ரொம்ப கீயான சென்டென்ஸ். இன் அதர் வேர்ட், கரண்ட் ஆசெட்க்கு கரண்ட் லைபிலிட்டிக்கு வித்தியாசம் என்ன இருக்குது? 24,000 தான் வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. லெட்ஸ் பிகின் வித் இட். ஐ saw in different color. சரி, வெரி ஃபர்ஸ்ட் ஏ கரண்ட் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோட ஃபார்முலா கரண்ட் அசெட் அப்பான் கரண்ட் லைபிலிட்டி. ஸோ கரண்ட் அசெட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? கரண்ட் அசெட் எவ்வளோ? 3.5/1. ஸோ வி கேன் சே கரண்ட் அசெட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ கரண்ட் அசெட் இஸ் ஈக்குவல் டு 3.5 கரண்ட் லைபிலிட்டி. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஞாபகம். செகண்ட்லி, சிமிலர்லி குயிக் ரேஷியோ ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. குயிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு quick assets upon quick liability. quick asset எவ்வளோ? 2:1 கொடுத்துருக்காங்களா? 2/1. See here, quick liability means current liability. ஞாபகம் தெரியுமா? current liability, quick liability one and the same thing. இது மட்டும் ஞாபகம். சரி, அதே மாதிரி quick asset is equal to cross multiply பண்ணால் உங்களுக்கு quick asset is equal to 2 quick liability or you can say current liability. இது equation 2ல வந்தது. Is that clear to you? ஸோ லாஸ்ட்டில் இப்போ என்ன கம்பேர் பண்ணுறது? தேர்ட் சி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அங்கே ரேஷியோ வச்சுக்கிட்டு கரண்ட் ரேஷியோ யூஸ் பண்ணிக்கிட்டு கரண்ட் ஆசெட் வேல்யூ கண்டுபிடிச்சிக்க. கரண்ட் குயிக் ரேஷியோ யூஸ் பண்ணிக்கிட்டு குயிக் ஆசெட் வேல்யூ கண்டுபிடிச்சிக்க. மூணாவது, இப்போ என்ன சொல்கிறாங்க? கரண்ட் ஆசெட்க்கும் அப்புறம் குயிக் ஆசெட்க்கும் நடுவில் வித்தியாசம் 24,000 தான் சொல்கிறாங்க. ஸோ ரைட் ஆஸ் இட் இஸ், கரண்ட் ஆசெட்க்கு கரண்ட் asset minus quick asset is equal to 24,000. இதுதானே சொல்கிறாங்க. சி, ஐ ரிப்பீட்,
if excess of the current asset over quick asset represented by inventory is 24,000. ரெண்டு பேருக்கு வித்தியாசம் வேறுபாடு 24,000. in other word current asset 24 current assetல inventory இருக்கு, அதுக்கு தான் 24,000 எக்ஸ்ட்ராவா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இப்போ current asset வேல்யூ என்ன கிடைச்சு நம்மளுக்கு 3.5 current liability minus current quick asset ஓட வேல்யூ என்ன 2 quick liability is equal to 24,000. So இது subtract பண்ணுங்க 3.5 current liability minus 2 current liability. Quick liability or current liability one of the same thing. 1.5 current liability is equal to 24,000. So 24,000 divided by 1.5 நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு calculation 16,000 வரும். அடடா 16,000 ஆப்ஷனில் இருக்கு. இது நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. பிகாஸ் வாட் இஸ் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம கரண்ட் லைபிலிட்டி தான் கண்டுபிடிக்கணும். 16,000 நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கரண்ட் ஆசெட் கேட்டிருக்காங்க. ஸோ இதே 16,000 நீங்கள் கரண்ட் ஆசெட் ஃபார்முலா போடுங்க, உங்களுக்கு கிடைக்கும். சரி, 16,000 கரண்ட் லைபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டோமா? சரி, கரண்ட் ஆசெட்டோட ஃபார்முலா என்ன இங்கே இருக்குது. கரண்ட் ஆசெட் இஸ் ஈக்குவல் டு 3.5 கரண்ட் லைபிலிட்டி. 3.5 கரண்ட் லைபிலிட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 16,000. இது மல்டியில் பண்ணுங்கள், வில் கெட் 56,000. 4 is the correct answer. Okay, கொஞ்சம் நீட்டாக இருக்குது. If you want, take the screenshot or you can download this PDF from the link. Next. Okay, இப்போ தான் நான் பார்த்தோம் which one of the following is related to cash flow statement, accounting standard. So cash flow statement இப்போ தான் நம்ம பார்த்தோம் accounting standard 7. மறுபடியும் இதில் டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பல. நெக்ஸ்ட். Okay, match the following. Again, it's 100% sure question. Cash flow இல்லாத accounting question நெட்டில் கிடையாது, ஞாபகம். UGC நெட்டில் ஒரு question கண்டிப்பாக cash flow and fund flowல வருது. Anyway, let's start with it. Cash flow statement and activities. Short term deposit, proceed from issue of equity shares, purchase of machinery, employee benefit expenditure. I'll give 10 seconds. Think of it. யோசிங்க என்ன ஆன்சராக இருக்குன்ட்டு. Is the correct answer is fourth one, A 4. B3, A short term deposit இருக்குல்ல, அது cash and cash equivalentல வரும். B3 issue of equity share is an financial activity. C2 purchase of machinery is an investing activity. And D1 employee benefit expenses is an operating activity. See, இதோட எக்ஸ்பிளனேஷனுக்காக எல்லாமே நான் படிக்க போகிறதில்ல. இங்கே பாருங்கள், வெறும் எங்கே இருக்குது ப்ரொசீட்ஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், ஃபைனான்ஷியல் ஆக்டிவிட்டி, பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, பேமெண்ட் டு எக்ஸ்பென்ஸ் எம்ப்ளாயிஸ், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. இந்த சார்ட் எப்படி இருந்தாலும் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட். In which of the following cases there will be flow of fund? இந்த கேசஸில் ஃபண்ட் ஃப்ளோ ஆகுது, ஃபண்ட் ஃப்ளோ இருக்குது. I'll give a hint. எந்த டிரான்சாக்ஷன் பண்ண பின்னால் நம்ம ஒர்க்கிங் கேபிட்டலில் எஃபெக்ட் ஆகும், ஒர்க்கிங் கேபிட்டலில் சேஞ்சஸ் ஆகும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒர்க்கிங் ஃபண்ட் ஃப்ளோட அடிப்படை என்ன தெரியுமா, எந்த ஆக்டிவிட்டி ஃபண்ட் ஃப்ளோ identify பண்ணுன்னா, you just see which activity will change in working capital. I'll just give you a hint. I'll give 10 seconds. யோசிங்க. Okay, I think A and D only. A and D only. இது காரணம் என்ன? சி பாருங்க. I just furniture, fixed assets, cash, current asset. So ஒரு current asset கம்மியாகும். So working capitalல changes ஆகும். Payment to creditors, current liability, because current asset is a part of working capital. Issue of debenture is again non-current liability.
ஸோ இங்கே சேஞ்சஸ் ஆகும், ஒரே ஒரு கரண்ட் லைபிலிட்டி சேஞ்சஸ் ஆகும். ஸோ இது ரெண்டில் எஃபெக்ட் ஆகும், கண்டிப்பாக ஒர்க்கிங் கேபிட்டல் எஃபெக்ட் ஆகும். பி பாருங்கள், அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், இது கரண்ட் லைபிலிட்டி, கரண்ட் அசெட், ஐ மீன் கேஷ், கரண்ட் அசெட். ஸோ கரண்ட் அசெட், கரண்ட் லைபிலிட்டி உள்ளுக்குள்ளே ஒர்க்கிங் கேபிட்டலில் ஒன்றும் சேஞ்சஸ் ஆகாது. பில்டிங், ஃபிக்ஸ் அசெட்ஸ், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், இது ஷேர் கேபிட்டல், இது ரெண்டும் கரண்ட் அசெட்ஸ். ஐ மீன் கரண்ட் அசெட், கரண்ட் ஒர்க்கிங் கேபிட்டலில் வெளியான பொருள். கேஷு கரண்ட் அசெட்டு, டெட்டர்ஸ் கரண்ட் அசெட். ஸோ இது ரெண்டும் கரண்ட் அசெட், இது ரெண்டு சேஞ்சஸ் ஆனால் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் ஆகாது. யூ காட் த எக்ஸ்பிளனேஷன் ஹியர், யூ கேன் download and read it once. Next, arrange the following in order in which the following appear in cost sheet. பாருங்கள், இப்போ கரண்ட் அசெட் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக கொடுத்துருந்தாங்க, டிஃபிகல்ட் இல்லை ஆனால் அப்பயும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சு. இப்போ காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட் கேட்டிருக்காங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்குது, சால்வ் பண்ணுங்கள். இதோட சீக்வன்ஸ் சால்வ் பண்ணுங்கள், அசெண்டிங் ஆர்டர்லேருந்து சொல்லலாம். அசெண்டிங் இல்லை, இது சீக்வன்ஸ், ஃபஸ்ட்டு என்ன வரும், செகண்ட் என்ன வரும், அதை சால்வ் பண்ணுங்கள். ப்ரைம் காஸ்ட், ஃபேக்ட்ரி காஸ்ட், material cost, cost of production, cost of sales. The answer is easy. First you will get direct material consumed, one direct material consumed first, அப்புறம் prime cost second, third factory cost, fourth cost of production, கடைசியில் cost of sales. You can see from here. Next, outstanding wages is which type of account? இப்போதான் நம்ம பார்த்தோம் சொல்லுங்கள். Again, I don't want to repeat, I waste my time by repeating and the same thing. Personal account, okay, like outstanding and prepaid are personal account, representative personal account. Next, okay, that's it. Thank you very much for your time. Take care, bye bye. Kuripana, one more thing, this video is dedicated to our Badrinath sir on his request. Thank you very much, take care, bye bye. Even if you want, நீங்களும் எதனாச்சும் டாப்பிக்கில் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா, எதனாச்சும் டாப்பிக்கில் நான் வீடியோ செஞ்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, ப்ளீஸ் கமெண்ட் அண்ட் லெட் மீ நோ, ஐ வில் ப்ரிப்பேர் அக்கார்டிங்லி. தேங்க் யூ வெரி மச் அண்ட் டேக் கேர், பை.